வணக்கம். நாம டெய்லி யூஸ் பண்ற கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சின்ன டூர் போலாமா? இத சரியா புரிஞ்சுக்கிட்டா நாம இதை இன்னும் சூப்பரா யூஸ் பண்ணலாம். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம ஒரு பட்டனை கிளிக் பண்றோம், உடனே ஏதோ நடக்குது. ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னால நிஜமா என்ன மேஜிக் நடக்குது? நம்ம கம்ப்யூட்டரோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல கம்ப்யூட்டரோட மூளை, அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம் பத்தி. அப்புறம் நம்ம ஊருக்கேத்த மாதிரி செட்டிங்ஸை மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ்னா என்ன, அதோட அடையாளம் என்ன, கடைசியா நமக்கு தேவையான ஒரு ஃபைலை எப்படி ஈஸியா தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் டாபிக் கம்ப்யூட்டரோட மூளை, அதாவது அதோட ஆபரேட்டிங் சிஸ்டம். இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட்டோட கண்டக்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அவர் தானே எல்லாத்தையும் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி அந்த ஷோவை நடத்துவாரு. அதே மாதிரி தான் இதுவும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இயக்குது. அதாவது இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வேலை செய்யுது. இப்ப நீங்க மவுஸை நகர்த்துறீங்க, கீபோர்ட்ல டைப் பண்றீங்க இல்லையா, இதை எல்லாம் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி சொல்றதுதான் இதோட வேலை. பதிலுக்கு கம்ப்யூட்டர் சொல்றத நமக்கு புரியுற மாதிரி படங்களை ஸ்கிரீன்ல காட்டுது. சொல்லப்போனா நமக்கும் அந்த மிஷினுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான பாலம் இதுதாங்க. இந்த பேரெல்லாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ், இதெல்லாம் தான் உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ். பெரும்பாலும் நம்ம கம்ப்யூட்டர்ல இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இந்த டிஜிட்டல் உலகத்தை நம்ம நிஜ உலகத்தோட எப்படி சிங்க் பண்றது? அதான் நம்ம ரீஜனல் செட்டிங்ஸ். இத வச்சு நம்ம கம்ப்யூட்டரை நமக்கேத்த மாதிரி எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உண்மையில இந்த செட்டிங்ஸ் தான் உங்க கம்ப்யூட்டரை உங்க கம்ப்யூட்டரா மாத்துது. நம்ம ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி டேட், டைம், நம்ம நாட்டு கரன்சி, ஏன் நம்பர்ஸ் எழுதுற ஸ்டைல கூட மாத்திக்கலாம். அப்படி மாத்தும்போது தான் அது நமக்கு ரொம்ப பழக்கமான ஒன்னா மாறும். இங்க பாருங்களேன், ரெண்டுமே ஒரே டேட்டு தான், ஆனா காட்டுற விதம் மட்டும் வேற. சில இடங்கள்ல மாசம் முதல்ல வரும், சில இடங்கள்ல தேதி முதல்ல வரும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி கம்ப்யூட்டர் டேட்டை இந்த மாதிரி வேற வேற வழியில காட்டும். நம்பர்ஸ்க்கும் இதே கதை தாங்க. 1000 குறிக்கிறதுக்கு சில பேர் கமா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் புள்ளி வைப்பாங்க. இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா பெரிய நம்பர்ஸையோ இல்ல பண விஷயத்தையோ படிக்கும்போது எந்த குழப்பமும் வராம இருக்க இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பண விஷயத்துல குழப்பமே வரக்கூடாது இல்லையா? நீங்க பாக்குறது டாலரா இல்ல ரூபாயான்னு தெளிவா தெரியணும். இந்த ரீஜனல் செட்டிங்ஸ் நீங்க பாக்குற எல்லா பண மதிப்பும் சரியான சின்னத்தோட காட்டப்படுறத உறுதி செய்யுது. சரி, இப்ப 3வது பகுதிக்கு போலாம். கம்ப்யூட்டரோட செட்டப்ப பத்தி பார்த்தாச்சு. இப்ப அதுக்குள்ள நம்ம சேவ் பண்ணி வைக்கிற கண்டென்ட் பத்தி பார்க்கலாம். அதாவது ஃபைல்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா இதுதான் எல்லா தகவல்களோட அடிப்படை. நீங்க எதை ஒண்ணு உருவாக்குனாலும் சரி இல்ல சேவ் பண்ணாலும் சரி, அது ஒரு ஃபைல் தான். உங்க வெக்கேஷன் போட்டோ, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நீங்க டைப் பண்ண ஒரு லெட்டர், இது எல்லாமே கம்ப்யூட்டர்ல தனித்தனி ஃபைல்ஸா தான் சேவ் ஆகுது. நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய விதமான ஃபைல்ஸை யூஸ் பண்றோம். ஒரு டாக்குமெண்ட், ஒரு இமேஜ், ஒரு வீடியோ இல்ல ஒரு ஆடியோ ஃபைல், இது எல்லாமே வேற வேற வகையான ஃபைல்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது ஒரு ஐடி கார்டு மாதிரியும் ஒரு சர்நேம் மாதிரியும் நினைச்சுக்கலாம். இந்த அடையாளம் தான் அந்த ஃபைல் என்ன மாதிரியானது, அதை வச்சு என்ன பண்ணலான்னு நமக்கு சொல்லுது. இந்த ஐடி கார்டு, அதாவது ஃபைலோட ப்ராப்பர்ட்டீஸ், அந்த ஃபைலை பத்தின முக்கியமான தகவல்களை சொல்லும். உதாரணத்துக்கு, ஒரு ஃபைலை எடிட் பண்ண முடியுமா முடியாதா, அதுதான் ரீட் ஒன்லி, அது எங்க சேவ் ஆகியிருக்கு, அதோட சைஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும். அடுத்து ஃபைலோட சர்நேம் பத்தி பார்க்கலாம். அதுதான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் நேமோட கடைசியில வர்ற அந்த சில எழுத்துக்களை வச்சுதான் அதை ஓபன் பண்றதுக்கு எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும்னு கம்ப்யூட்டர் முடிவு பண்ணுது. ஒவ்வொரு ஃபைல் டைப்க்கும் அதுக்கே உரிய ஒரு சர்நேம், அதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இப்போ ஒரு ஃபைல் .docxன்னு முடிஞ்சா அது ஒரு வேர்ட் ஃபைல், .mp3ன்னு முடிஞ்சா அது ஒரு பாட்டு. இந்த எக்ஸ்டென்ஷன் தான் அந்த ஃபைலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கம்ப்யூட்டருக்கு சொல்ற ஒரு க்ளூ. சரி, நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷன். நம்ம கம்ப்யூட்டர்ல ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல நமக்கு தேவையான ஒன்றை மட்டும் நொடி பொழுதுல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கலாம். ஃபைல் சர்ச்ங்கிறது நம்ம கம்ப்யூட்டருங்கிற பெரிய டிஜிட்டல் லைப்ரரியில இருக்கிற ஒரு லைப்ரரியன் மாதிரி. நீங்க என்ன தேடுறீங்கன்னு சொன்னா போதும், அதை நொடியில கண்டுபிடிச்சு தர்ற ஒரு பவர்ஃபுல் டூல் இது. ஃபைல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு. ஒன்னு, ஸ்டார்ட் மெனுல நேரடியா டைப் பண்ணி தேடலாம்.
இல்லனா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல இருக்கிற சர்ச் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபைல் பேர் இல்ல, அதோட எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சா அத வச்சு ரொம்ப ஈஸியா தேடலாம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு டூலையும் நல்லா மாஸ்டர் பண்ணணும்னா முதல்ல அதோட பேசிக்ஸ சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் நீங்க உங்க கம்ப்யூட்டரை இன்னும் நம்பிக்கையோட யூஸ் பண்ண கண்டிப்பா உதவும். சரி, இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த புது விஷயங்களை வச்சு உங்க கம்ப்யூட்டர்ல அடுத்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க? உங்க டிஜிட்டல் பயணம் இப்போதான் உண்மையாவே ஆரம்பமாகுது.